இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் ஃப்ரீ கன்சென்ட். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் செய்து கொள்பவர்கள் உடன்பாட்டு, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் பொருள் குறித்து ஒருமித்த கருத்து உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருமித்த கருத்துனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிட்டி மைண்ட், அதாவது கான்சென்சியஸ் ஆட் ஐடம். அதாவது உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டாங்கன்னா கூட கண்டிப்பா நீங்க ஃப்ரீ கன்சென்ட் தான் மீன் பண்ணி எழுதணும். அததான் இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கான்சென்சியஸ் ஆட் ஐடம் ஈக்குவல் டு ஃப்ரீ கன்சென்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடென்டிட்டி மைண்ட், இருவருக்கும், அதாவது ஒப்பந்தத்தை கோருபவருக்கும் ஒப்பந்தத்தை பெறுபவருக்கும் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மைண்ட் இருக்கணும். ஒரே பொருள் குறித்து ஒரே விஷயத்தை பின்பற்றி அந்த கான்ட்ராக்ட் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லவில்லையானால் கண்டிப்பா அது வந்து வாய்டோ இல்ல வாய்டபிளாகவோ மாறும். ஸோ ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. செக்ஷன் 10 என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம செக்ஷன் 10 பத்தி நிறைய பார்த்துருக்கோம். நம்ம செக்ஷன் 10ம் இதுதான் டிஃபைன் பண்ணுது. ஒரு வேலிட் கான்ட்ராக்டுக்கு என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்றது தான் இந்த செக்ஷன் 10. கண்டிப்பா செக்ஷன் 10 உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல இருக்கணும். ஏன்னா ஒரு வேலிட் கான்ட்ராக்டா இருக்கட்டும், இல்ல வேலிட் அக்செப்டன்ஸா இருக்கட்டும், இல்ல வேலிட் ஆஃபரா இருக்கட்டும், எல்லாமே சொல்றதெல்லாம் இந்த செக்ஷன் 10 மட்டும்தான். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10 நீங்க கண்டிப்பா உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல ஃப்ரேம் பண்ணுங்க. செக்ஷன் 10ன்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு அது என்னெல்லாம் சொல்லுதோ அதை அழகா எழுதுங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கன்சென்ட்டோட டெஃபினிஷன் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கன்சென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 13 இதை டிஃபைன் பண்ணுது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே ஒரு பொருள் குறித்து ஒரே உணர்வுடன், அதாவது ஒரே விஷயத்தோட, ஐடென்டிட்டி மைண்டோட, ஒரே கான்செப்டோட கான்ட்ராக்ட்ல ஈடுபட்டால் அவர்கள் ஃப்ரீ கன்சென்ட்டோட உள்ள என்ட்ரி ஆகிறார்கள் என்று அர்த்தம். இதுதான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 13 டிஃபைன் பண்ணி சொல்லுது. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஒப்பந்தத்தில், அதாவது ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு தரப்பினர் ஒன்றினை பற்றி நினைக்கிறார் என்றால் அதே விஷயத்தை எதிர் தரப்பினரும் நினைக்க வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 13ஓட கான்செப்ட். எப்படி நம்ம செக்ஷன் 10க்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்கோமோ அதே மாதிரி ஃப்ரீ கன்சென்ட்ல செக்ஷன் 13க்கும் ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த ஃப்ரீ கன்சென்ட்டோட ஃபுல் கான்செப்டே நம்மளுக்கு சொல்றாங்க. நம்ம கான்சியஸ் ஆட் ஐடம் இருக்கணும், ஐடென்டிட்டி மைண்ட் கான்செப்டோட செக்ஷன் 13 டிராவல் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் 13 மேலும் டிஃபைன் பண்ணி சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரே மாதிரி ஒரே இரு நபர்கள் நினைத்து கொண்டு உள்ள என்ட்ரி ஆகிறது தான் நம்ம ஃப்ரீ கன்சென்ட் சொல்றோம். இன்னொரு விஷயத்தையும் அது எடுத்து சொல்லுது. இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேரும் உடன்பட்டாலும், இரண்டு நபர்களும் உடன்பட்டு ஒரு கான்ட்ராக்ட்ல என்ட்ரி ஆனாலும் யாருடைய தூண்டுதலின் பேரிலும் இருக்கக்கூடாது. இவங்க, அதாவது ஒரு நபர் வந்து உங்களை கட்டாயப்படுத்தியோ இல்ல வலுக்கட்டாயமா இது பண்ணியோ இல்ல தூண்டுதலோடவோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்ய சொன்னாங்கன்னா அது இந்த கான்செப்ட்ல வராது. இந்த செக்ஷன் 13ல வராது. அதுக்கெல்லாம் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 15 அண்ட் 16 இதெல்லாம் இதுல ஏதாச்சும் ஒண்ணுத்துல கவர் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வீடியோல. இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கன்சென்ட்னா என்ன அப்படின்றது தான். இது ஒரு பெரிய கொஸ்டின்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பெரிய கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா இதுவும் பிளஸ் இதெல்லாம் நீங்க டெஃபினிஷன் கொடுத்துக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் இது அதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடிஸ் எழுதிட்டு வரணும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கொஸ்டின்ல நம்ம பேசுறதுனால ஃப்ரீ கன்சென்ட், அதுக்கப்புறம் இதை பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ், ஒரு கேஸ் ஸ்டடி. இப்போ ஃப்ரீ கன்சென்ட் இதெல்லாம் இருந்தா அது ஒரு ஃப்ரீ கன்சென்ட்டா இருக்காது என்றதா இப்ப டாபிக். அதாவது பிரிவு 14 படி செக்ஷன் 14 என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீ கன்சென்ட் தன்னிச்சையாக அமைய வேண்டும் என்றால் அது பின்வருவனவற்றால் தூண்டப்பட்டிருக்க கூடாது, பின்வருவனவற்றால் சொல்லப்பட்டிருக்க கூடாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா கோவர்சியன், செக்ஷன் 15 வந்து இதை டிஃபைன் பண்ணிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ், செக்ஷன் 16 இதை டிஃபைன் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ராட், செக்ஷன் 17 இதை டிஃபைன் பண்ணுது. இதுதான் பாத்தீங்கன்னா ஐபிசில நம்ம 420 சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ் ரெப்ரசன்டேஷன், செக்ஷன் 18 இதை டிஃபைன் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்டேக், செக்ஷன் 20 அண்ட் 21 அண்ட் 22 இதை வலியுறுத்தி சொல்லுது. ஸோ இந்த ஒரு 5 கான்செப்டும் இருந்தால் கண்டிப்பா அது ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடையாது. இந்த விஷயத்தை அந்த 5 கான்செப்டும் இல்லாம இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஒரு வேலிட் கான்ட்ராக்ட்.
இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. A contract without free consent is voidable contract. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கான்ட்ராக்ட் வந்து வித்தவுட் ஃப்ரீ கன்சென்ட்டா இருந்தா மட்டும்தான் அது ஃப்ரீ கன்சென்ட்டா இருந்தா அது வாய்டபிள் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட் நம்ம தெளிவா சொல்லிடலாம். ஒரு கான்ட்ராக்ட்ட நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது கண்டிப்பா இந்த விஷயம்லாம் இல்லாம பார்த்துக்கிட்டா தான் பின்வரும் காலங்களில் ஏதேனும் பிரச்சனை வரும்போது நம்மளால டிஃபென்ஸ் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நம்மளால டிஃபென்ஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வாய்டோ இல்ல வாய்டபிள் கான்செப்ட்லயோ இருக்கு. இந்த ஒரு 5 கான்செப்ட்டோட ஒரு கான்ட்ராக்ட்ட நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இந்த 5 கான்செப்ட் கூட தேவையில்ல. இதுல ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட்ட போட்டுட்டோம்னா, அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது வாய்டபிளா மாறிடும். வாய்டபிள்னா நம்ம எப்ப வேணாலும் திருத்திக் கொள்ளக்கூடிய கான்செப்ட்டோட மாறும். அப்படி இல்லன்னா ஒரு சில நேரத்துல வாய்டாவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வாய்டா மாறிச்சுன்னா, கண்டிப்பா உங்களால லீகல் எய்ட பெற்றுக்கொள்ள முடியாது. அது அப்சல்யூட்லி இல்லீகலா தான் மாறும். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 10 நீங்க மெயினா பார்க்கணும். அதுக்கப்புறம் செக்ஷன் 13 அண்ட் 14 பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத பத்தின டீடைல்ஸ நீங்க இந்த ஒரு டிராயிங் நீங்க போட்டுட்டு, இத நீங்க எழுதிட்டீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கு அதற்குண்டான மதிப்பெண் கொடுக்கப்படும். இப்ப நம்ம பார்க்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவ தான் பார்த்துட்டு இருக்கோம். தேவைப்படுமாயின் ஏதாச்சும் ஒரு கேஸ் ஸ்டடி இதுக்கு எழுதலாம். ஓகேங்களா? இனி வரும் வீடியோல பார்த்தீங்கன்னா, இத பத்தின டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா வித் கேஸ் ஸ்டடியோட நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். So we have seen that video. In that video, they have clearly stating that what is consent, what is free consent. Because in the today's session, we are going to talk about these two important things only. As you have seen, and you are already aware that in the earlier classes also we had a brief introduction about this consent and free consent. It should not be involved any kind of misrepresentations, coercions, undue influences, then ultimately which is going to be called as a free consent. This is what mentioned in the Contract Act 1872 also. Now we'll talk about one by one. What is coercion? If somebody is threatening you or they are saying like you are supposed to do like this or you are not supposed to do like this, then ultimately this is going to be called as a coercion. Here I have given example. After giving a good beating to Raj, that means they slapped like anything and they kicked like anything to Raj. Why? David make him to agree to sign a promissory note for rupees 5 lakhs. David is severely beaten to Raj to make sure sign on the promissory note for the worth of 5 lakh rupees. So here you can find out the coercion is very, very high. So in this transaction, what is the coercion? Beating. You should not slap, you should not kick, you should not beat anyone. If anybody is beating you to sign on a document, then that is going to be called as a coercion. Committing, threatening, or any kind of unlawful aspects are involved in the any kind of contract will be called as a coercion. Then ultimately coercion will not be considered as a valid contract. Second one, undue influence. Undue influence means in the name itself they have mentioned very clearly influencing. They are using powers for misuse of the particular contract will be called as a undue influence. Here also I was given like improper use of any power
or selfish, or you are using your power for doing something is wrong, then ultimately, because of using your power in a wrongful way, the entire contract will be waste. The entire contract will be giving you the negative kind of results. So we need to be see very clearly. Nobody should not use their powers by misuse. Here I have given the relations subsisting between the parties in such that one of the parties in opposition, sorry, in a position to the dominate the will of the others. So very beginning we mentioned very clearly in the PPT, this should be required voluntary agreement. But what it was happened, dominate the will of the others. You are not even considering them. You are not even giving any benefits to them. You are forcing them like anything. You are completely under the domination of somebody else. Then which is going to be called as a unlawful contract. Next, unfair of advantage. So you are doing your best, but you are not getting any kind of benefit because of they are using undue influence. So somebody is using their powers for misusing of the contract means undue influence is very very high. So ultimately, contracts will be cancelled, will not be considered. So continuation. In the following three case laws, presume that a person to be a position of dominate the will of the others. First one, where one person hold the real authority over the others. I have given example like master or servant or parent and the child. As you know very well, what master can do is he can pass the work, but he cannot force the servant for you are supposed to do like this. Parents also they will have love and affection on the child, but according to the Indian judiciary, you cannot beaten your child. If you are beaten your child also having a right to give complaint against the parents. So we have to tackle the issue by in a smooth way. If you are using your power, then ultimately which is going to be called as a misusing. Undue influence is very very high. Where he stands in the fiduciary relations like religion guru and discipline trustee and beneficiary, doctor and patients, lawyer and client. So here you cannot able to directly handle by certain kind of aspects. So by that time, what will you do? You will hire the relationship on temporary basis because somebody is affected with some kind of cardio stroke or some kind of accidents. I cannot able to do any kind of operation. So what I will do, I will approach the doctor. So doctor will do the services. For that I will pay the money. Even I have some kind of land issue problem. I cannot able to argue at the court because I don't know the rule section laws. I can hire the lawyer. So on behalf of client, on behalf of me, lawyer will do the arguments at the court and the favor of me. So fiduciary relationship also will be considered, but there are certain limits. If people are crossing those limits, then again will be called as a undue influence. Next, last one, where one person make a contract with the another person for what they mentioned clearly here. Mental capacity is temporarily or permanently affected by a reason of age, illness, or mental or badly diseases.
Sometimes you are trying to entering into the contract, but we have understood very clearly your physical mental condition was not good, or because of the your age factor, we are not allowing you to entering into the contract. Already we spoke about this context in the point of incapacity of the contract. If you are a minor or you are affected with unsound mind, then you are not eligible for entering into the contract. Next, what is the difference between coercion and as well as undue influence? As we said, and what we have seen in this video also, they have mentioned clearly. In both coercion and undue influences are argued party is not free, because as we have seen very clearly, this is a strong negative influence. More or less, when you see that coercion versus influence will be very similar. First they will do undue influence on, they will try to use their power to make sure to create some kind of disturbance in the contract, even if you are not at all agreed, and then they will go for the next level as a coercion. They will threaten you, or they will kidnap your family members, and then they will get work from you. So more or less, next stage of undue influence is a coercion. So both the parties are in a agreed way. They will do their votes. But in the case of coercion, the consent of the aggrieved party is taken to commit threatening and committed illegal act. Yes, that is what we said. In the coercion, they will threaten the directly who is involved in the contract, or indirectly they will threaten your wife or by the husband or children's or by the family members. So definitely you will have a family, so that you will be agreed with that. So this is going to be called as a coercion. As per the law, this is considered as a wild unlawful activity. When it comes to the undue influence, they were doing dominating the party by taking an unfair advantage of his position. You are just a common man. I am MLA. I am an MP. Or I am a police officer. I have power in my hand. So definitely I will do something bad for you and as well as to the your family. So definitely what common man will do, they will agree. If I'm not signing on the document, or if I'm not accepting his request, then definitely which is going to show that negative impact on by the entire aspect. So they will sign it. If you are able to prove, yes, this was happened because of the undue influence or because of happening of the coercion, then definitely you will be relieved from this contract. Next, here there is a called force. We are talking all the time domination, aggrieved, threatening, committing. So what is this? What is the kind of force they will be using? Now, coercion means they are mentioned like a physical force. So as we know that nobody should not touch opposite person without their permission. Even police department, police people also, they don't have any kind of right to beating anyone. There are protocols, and their duty is to think by using their brain. They need to catch hold the particular thief, and they need to arrest, submit to the court, forward to the jail. But nowhere you don't have any kind of right to beat anyone. But
what people are doing because of the coercion, because of undue influence. They are not following the fundamentals and directly they are going for the hitting of the people. If you are able to prove that, then definitely the SI or CI, whoever the policeman, will have suspension. If it is severe, police department will dismiss the concerned authorities also. In that level, we are having law power, but mostly we are not aware of by those things. Even we are seeing that many incidents like strikes or hartals. Sometimes police department will do that, shoot at sight. So when the police department was issuing shooting orders, what they're supposed to do, because a massive crowd involved in the strike or protest, what you supposed to do when you are shooting the people? First, you need to warn them. You need to use the lathi charge. Even if it is not clear, then you are supposed to use rubber bullets. Rubber bullets. Even people are not cleared in the particular area, then you need to use metal bullets. And the metal bullets also you need to shoot the people before the thigh or the knee. You should not directly hit on the chest or by the head or anywhere. You should not be hit. First, shoot on the thighs, leg spot. Even people are not cleared or severely doing any kind of injustice activities, by the time only you can shoot to the people. But mostly this won't be happened practically. When the department was issuing the order, they will try to directly kill those people, but they need to follow, this is the process, so that every stage there is some kind of result. Even if the result is not positive, by the time only you need to take by the severe action on that. So type of force is here physically they are touching the people, physically they are kicking, beating the people. What kind of existence of relationship? Coercion relationship between promiser and promisee. Sorry, just a minute. Coercion was saying very clearly the relationship between promiser and promisee is not at all compulsory. Somebody irrelevant who you are not even in the contract, and those people will be come to the your office or your home and they will threaten you. Generally, when you find this movies, politicians will have gundas and rowdies. So whatever illegal work they want to do, they will do with these people. And the public also will be identifying these kind of people. He is the guy working directly under the MLAs or by particular minister, and they will surrender by they themselves. So this is not at all compulsory. The relationship should be required between promisor and promisee. Anybody can involve this coercion. But when it comes to the undue influence, there must be some kind of existing relationship between the two parties. I already told you with an example. Here, lawyer will threaten with the client, doctor will threaten with the patient, the trustee will force to the beneficiary. So, by having some kind of relationship, and they will influence you. If you want a medicine, you need to pay money, and this medicine is available only in my shop. And now the time is 11 o'clock. Now I'm threatening you, or I'm using my power. I'm going to close my shop. You need to pay extra money for delivery. So these kind of things generally we are seeing in everywhere. So there must be some kind of relationship should be required between existence of the two parties relations. Okay, next one, legality of the object.
Okay, guys, this legality of object we'll see for the next class.